அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி நம்மளுடைய ரெசிபி என்னென்னா ஆச்சி குலோப் ஜாமுன் மிக்ஸை வச்சு இந்த மாதிரி உடையாமல் விரிசல் இல்லாத குலோப் ஜாமுன் ரெடி பண்ண போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஆச்சி குலோப் ஜாமுன் மிக்ஸில் தான் இன்றைக்கி நம்ம குலோப் ஜாமுன் ரெடி பண்ண போகிறோம். எந்த ஒரு விரிசலும் இல்லாமல் நம்ம கடையில் வாங்குகிற மாதிரியே நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதை நம்ம மாவை கொட்டிக்கிடலாம். போட்டுட்டு இந்த கட்டி கட்டியாக இருக்குல்ல, அதை பூரா ஃபுல்லாக எல்லாத்தையும் நல்லா உடச்சி விட்டுறணும். ஃபுல்லாக எல்லாத்தையும் நல்லா உடச்சி விட்டுட்டு இதில் நீங்கள் பால் சேர்க்குறா இருந்தால் பால் சேர்த்துக்கு பிசையலாம், தண்ணியோடு சேர்த்து பிசைஞ்சிக்கிடலாம். நான் இன்றைக்கி தண்ணி தான் ஊற்றி பிசைய போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கிடணும். தண்ணி ஆயிடுச்சுன்னா அப்புறம் குலோப் ஜாம் உருட்டுறதுக்கு வராது, ஒட்டிக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு ஊற்றி தெளித்து பிசைஞ்சிக்கிறணும். சப்பாத்திக்கு பிசைவோம்ல, அந்த மாதிரி பிசைஞ்சிக்கிறணும். பிசைஞ்சு எடுத்த பிறகு இது நல்லா அழுத்தி நல்லா பிசையணும். இப்படி பிசையும் போது நமக்கு குலோப் ஜாமுன் ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். உங்களால் எந்த அளவுக்கு நல்லா அழுத்தி பிசைய முடியுமோ அந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டு இதை நம்ம இப்போ அரை மணி நேரம் ஊற வச்சுருவோம். ஊற வச்ச பிறகு நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதை இப்போ நம்ம மூடி விட்டுடலாம். ஒரு பாக்கெட்டுக்கு 18லேருந்து 20 வரைக்கும் நம்ம குலோப் ஜாமுன் செய்யலாம். இது இப்போ அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளேயே நம்ம சீனி பாகு ரெடி பண்ணிக்கிடலாம். நான் ஒரு பாக்கெட்டுக்கு இதில் 1.5 கப்பு நான் எடுத்துக்கிடுவேன் சீனி. 1 கப்பு, அடுத்து அரை கப்பு. நம்ம எதில் அளந்து ஊற்றுறோமோ, நம்ம சீனி எந்த இதில் எடுக்கிறோமோ அந்த அளவில் நம்ம தண்ணி எடுத்துக்கணும். 1.5 கப் சீனிக்கு 1.5 கப்பு தண்ணி. 1 கப்பு, அரை கப்பு, அவ்வளோதான். இதை நல்லா நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கிடலாம். ஒரு கம்பி பதத்துக்கு நம்ம இதை சீனி பாகை நம்ம ரெடி பண்ணிக்கிடலாம். சீனியெல்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா கொதிச்சிருச்சு. சீனி பாகு அந்த ஒரு கம்பி பத அளவுக்கு வந்திருக்கான்னு பார்க்கலாம். ஒரு கம்பி பத அளவுக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம அமர்த்துறதுக்கு முன்னாடி ஒரு 10 ஏலக்காவை நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 2 கொதிக்கவும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். நம்ம ஏலக்காய் போடும்போது நல்லா வாசனையாக இருக்கும். இது ஆறின பிறகு, சீனி பாகு ஆறின பிறகு நம்ம இதை நல்லா வடிகட்டிடலாம். வடிகட்டிட்டு அகலமான பாத்திரத்தில் இந்த பாகை சேர்த்துடலாம். மாவு நல்லா அரை மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். நம்ம எப்படி சப்பாத்தி பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு வச்சோம், நல்லா தண்ணி பூரா நல்லா உறிஞ்சி இந்த மாதிரி உதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். நம்ம இந்த மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சி போடும்போது எண்ணெயும் அவ்வளோவா இருக்காது, நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இந்த சைஸ் அளவு போதும். இந்த சைஸ் அளவு போட்டாலேவும் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது பெருசாகிடும். அதுவும் இல்லாமல் பாவில் ஊறும்போதும் அதை விட கொஞ்சம் பெருசாகிடும். இந்த சைஸு போதும். இதை நல்லா இந்த அளவு எடுத்துட்டு நல்லா உள்ளங்கையில் வச்சு இந்த பகுதி உள்ளங்கை 2 உள்ளங்கை பகுதி நல்லா அழுத்தி தேய்க்கணும், உருட்டணும். நல்லா அழுத்தி உருட்டணும். உள்ளே ஏர் இருந்தால் தான் அது விரிசல் விழுந்துடும். ஏர் இல்லாத அளவுக்கு நல்லா மாவை அழுத்தி உருட்டணும். உங்களால் எவ்வளோ அழுத்தி உருட்ட முடியுமோ அந்த அளவுக்கு அழுத்திக்கங்க. நல்லா அழுத்தி உருட்டிட்டு இது ஷேப்பே இல்லாமல் இருக்கும், தட்டையாக. அதை நம்ம உருண்டையாக லைட்டாக மேனாப்பில் லைட்டாக அந்த உருண்டை இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கணும். எந்த ஒரு இது இல்லாமல், விரிசல் இல்லாமல் உருட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி உருட்டிக்கிடணும். இதே மாதிரி ஒரு 10 உருண்டையை நம்ம செஞ்சு வச்சுக்கிடுவோம். இப்போ 10 உருண்டைகளை போட்டாச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி பொரிச்சு எடுத்துடலாம்.
எண்ணெய் சூடாகட்டும். அதுக்குள்ளேயும் வந்து நம்ம சீனி பாகை வடிகட்டி எடுத்துருவோம். எண்ணெய் வந்து மிதமான சூடு இருந்தால் போதும். அதிக சூடு இருந்தால் மேற்பகுதி மட்டும் வெந்துடும், மற்ற உள்பகுதியெலாம் உள்ள மாவாகவே இருக்கும். நம்ம இப்போ இதை போட ஆரம்பிச்சிடலாம். ஒன்று ஒன்றா எடுத்து போட ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், எந்த ஒரு வெடிப்பும் இல்லை. நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி வந்திருக்கு. நம்ம இப்போ இதை வந்து ஜீனி பாகில் போட்டுடலாம். ஜீனி பாகு வந்து ஆறணுன்னு தேவையில்லை. சூடாக இருக்கும்போதே நம்ம இதில் வந்து குலோப் ஜாமுனை சேர்த்துடலாம். இதே மாதிரி மற்ற எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துருவோம். நான் போட்ட உருண்டைகள்லாம் நல்லா பாருங்கள், நல்லா உப்பி வந்துருச்சு. இது வந்து சின்ன சின்னதாக இருக்கிறது வந்து மீதமுள்ள மாவில் நான் உருண்டை போட்டது. இது எல்லாமே சீனி பாகில் போட்டாச்சு. எனக்கு வந்து 18 உருண்டை கிடச்சிருக்கு. இதில் வந்து கொஞ்சமாக நம்ம வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்தோம்னா வாசனை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்தா போதும். சேர்த்துட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் கரண்டி விடாமல் இந்த மாதிரி நம்ம எடுத்து இப்படி இந்த மாதிரி பாத்திரத்தை உருட்டி விட்டோம்னா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடும். இது வந்து ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்மளுடைய குண்டு குண்டு குலோப் ஜாமுன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மெத்தடோடு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.